வெல்கம் டு கதை காவியம் சேனல். நீங்கள் ஒரு அறையில் பலருடன் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகள் முக்கியமற்றது போலவும் உங்கள் இருப்பை யாரும் கவனிக்காதது போலவும் உணர்ந்திருக்கிறீர்களா? மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி இருந்தும் உங்களுக்கு சிறிய உதவி தேவைப்பட்ட நாளில் அனைவரும் உங்கள் பெயரை மறந்துவிட்டது போல் உணர்ந்திருக்கிறீர்களா? ஏன் என்னை யாரும் மதிப்பதே இல்லை என்று நீங்கள் அமைதியாக யோசித்திருந்தால் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த கதை உங்களுக்காகவே எழுதப்பட்டது. ஒரு காலத்தில் அமைதியான ஒரு பழைய கிராமத்தில் ரஹ்மான் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ரஹ்மான் அமைதியானவன், நேர்மையானவன், தேவைப்படுபவர்கள் யாருக்கும் உதவ எப்போதும் தயாராக இருந்தான். ஆனால் அவன் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத காரணங்களுக்காக அவனை யாரும் மதிக்கவில்லை. மக்கள் அவன் மேல் பேசினார்கள், குழந்தைகள் அவனை கேலி செய்தார்கள், கடைக்காரர்கள் அவனை பொருட்படுத்தவில்லை, அண்டை வீட்டார்கள் ஒரு சிறிய மதிப்பு கூட அவனுக்கு கொடுக்காமல் அவனை கடந்து சென்றார்கள். ஒரு நாள் காலை ரஹ்மான் ஆலைக்கு ஒரு கனமான கோதுமை கூடையை தூக்கிச் சென்று கொண்டிருந்தான். கிராம சதுக்கத்தை அடைந்தபோது பெரியோர்கள் குளிர்கால தானிய சேமிப்பு பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ரஹ்மானிடம் ஒரு சிறந்த யோசனை இருந்தது. அது கிராமத்திற்கே உதவக்கூடியது என்று நம்பினான். அவன் தைரியமாக முன்வந்து, மன்னிக்கவும், எனக்கு ஒரு வழி தெரியும் என்று நினைக்கிறேன் என்று மெதுவாக கூறினான். ஆனால் அவன் முடிப்பதற்குள் ஒருவன் கையை அசைத்து, ரஹ்மான், மூப்பர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான். இன்னொருவர், போ மகனே, குறுக்கிடாதே என்று கூறி அவனை கவனிக்கவே இல்லை. அவர்களின் வார்த்தைகள் கூர்மையான கத்தி போல அவனை வெற்றின. ரஹ்மான் பின்வாங்கினான். அவன் இதயம் நொறுங்கியது. அந்த கணம் கூடை அவன் கைகளிலிருந்து நழுவி கோதுமை எல்லா இடங்களிலும் சிதறியது. மக்கள் அவனை சுற்றி நடந்தார்கள். ஒருவர் கூட குனிந்து உதவவில்லை. அவன் தனியாக தரையில் முழங்காலிட்டு வெயிலில் தன் அவமானத்தை உணர்ந்தபோது அவன், ஏன் என்னை யாரும் மதிப்பதே இல்லை, நான் என்ன தவறு செய்கிறேன் என்று முணுமுணுத்தான். பல வருடங்களில் முதல் முறையாக அவன் உண்மையிலேயே உடைந்தவனாக உணர்ந்தான். அந்த இரவு ரஹ்மான் தூக்கம் வராமல் கிராமத்தின் எல்லையில் உள்ள பெரிய ஓக் மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது கிராமத்திலேயே எல்லோரையும் விட நன்றாக புரிந்து கொள்ளும் ஞானியாக அறியப்பட்ட மிஸ்டர் ஆல்டன் மெதுவாக நடந்து வந்தார். அவர் ரஹ்மானுக்கு அருகில் அமர்ந்து மென்மையாக பேசத் தொடங்கினார். மகனே, நீ கத்துவதாலோ அல்லது வருத்தப்படுவதாலோ மரியாதையை பெற முடியாது. இந்த உலகில் 5 அமைதியான சக்திகள் உள்ளன. அவற்றை கற்றுக்கொண்டால் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் மக்கள் உன்னை மதிப்பார்கள். அவர் சந்திர ஒளியின் கீழ் உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பதற்கான திறவுகோல்களான அந்த 5 சக்திகளையும் வெளிப்படுத்தினார். 1. நீங்கள் நிற்கும் விதம். உங்கள் உடல் மொழி உங்கள் வாய்க்கு முன்பே பேசுகிறது. தோள்களை தொங்கவிட்டும் தலையை குனிந்தும் நடந்தால் நீங்கள் முக்கியமற்றவர் என்று மக்கள் நம்புவார்கள். 2. நிதானம். அமைதியுடன் செல்லுங்கள். அவசரப்படுவது உங்கள் மன உறுதி பலவீனமானது என்று காட்டுகிறது. உண்மையான நம்பிக்கை மெதுவாக நடக்கிறது. 3. கண்களை பார்க்கும் தைரியம். வெறித்து பார்க்காமல் அமைதியான நம்பிக்கையுடன் ஒருவரின் கண்களை சந்தியுங்கள். நீங்கள் உங்களை சமமாக பார்க்கிறீர்கள் என்று இது அவர்களுக்கு சொல்கிறது. 4. ஒரு ஞானியை போல பிறர் பேசுவதை கேட்டல். பலர் பதிலளிக்க கேட்கிறார்கள், சிலர் மட்டுமே புரிந்து கொள்ள கேட்கிறார்கள். புரிந்து கொள்ளும் ஒருவராக இருங்கள். 5. அமைதி. சத்தத்தில் அமைதியாக இருங்கள், குழப்பத்தில் மஜ்னமாக இருங்கள். நீங்கள் இறுதியாக பேசும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். மிஸ்டர் ஆல்டன், இந்த 5 சக்திகளும் மக்கள் உங்களை நடத்தும் விதத்தை மட்டுமல்ல, நீங்கள் உங்களை நடத்தும் விதத்தையும் மாற்றும் என்று கூறி முடித்தார். மறுநாள் காலை ரஹ்மான் தீர்மானத்துடன் எழுந்தான். அவன் முதல் சக்தியுடன் தொடங்கினான். அவன் தலையை உயர்த்தி நிமிர்ந்து நடந்தான். ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் அவனை கவனிக்க ஆரம்பித்தனர். அடுத்து 2வது சக்தி. ரஹ்மான் அவசரப்படுவதை நிறுத்தி அமைதியாக வேண்டுமென்றே அடியெடுத்து நடந்தான். கிராமவாசிகள் அவனை புதிய கண்களுடன் பார்த்தார்கள். அமைதியான ஒரு நம்பிக்கை அவனை பின்தொடர்ந்தது. 3வது சக்தி எல்லாவற்றையும் மாற்றியது. அவன் பேசும்போது மக்களை நேருக்கு நேர் பார்த்தான். இயற்கையாக மென்மையான நம்பிக்கையுடன் பார்த்தான்.
ஒருவர் அவனை பார்த்து, ரஹ்மான், நீ வித்தியாசமாக தெரிகிறாய், பலமாக என்று சொன்னான். 4வது சக்தி இதயங்களை மென்மையாக்கியது. யாராவது பேசும்போது ரஹ்மான் உண்மையிலேயே செவிசாய்த்தான். அவன் முழு கவனத்தை செலுத்தி சிந்தித்து கேள்விகளை கேட்டு பேசுபவர்களை முக்கியமானவர்களாக உணர வைத்தான். முதன்முறையாக மக்கள் அவனுடன் பேச விரும்பினர். மரியாதை அமைதியாகவும் இயல்பாகவும் வளரத் தொடங்கியது. இறுதி சோதனை வந்தது. ஒரு பிற்பகலில் கிராமவாசிகள் தண்ணீர் பற்றாக்குறை குறித்து விவாதிக்க கூடினர். சத்தம் எழுந்தது. அனைவரும் ஒருவரை ஒருவர் கத்திக்கொண்டனர். ஆனால் ரஹ்மான் அமைதியாக இருந்தான். அவன் கேட்டான், கவனித்தான், காத்திருந்தான். கூட்டம் சோர்வடைந்து குழப்பமடைந்த போது அது ரஹ்மானின் தருணம். அவன் முன் வந்து அமைதியாகவும் நிமிர்ந்தும் நின்றான். அனைவரின் கண்களையும் பார்த்தான். பின்னர் ஒரே ஒரு வாக்கியம் பேசினான். கிணற்றை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வாரமும் நியாயமாக பகிர்ந்து கொள்ளலாம். முழு கூட்டமும் அமைதியானது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். சில நிமிடங்களில் கிராமவாசிகள் ஒப்புக்கொண்டனர். அவனை ஒரு காலத்தில் புறக்கணித்த அதே மக்கள் இப்போது முதலில் அவனை கேட்டார்கள். சில நாள்களில் ரஹ்மான் கண்ணுக்கு தெரியாதவனாக இல்லை. அவன் சத்தம் போடுவதன் மூலம் சக்தி வாய்ந்தவனாகவில்லை. மற்றவர்களை மாற்றுவதன் மூலம் மதிக்கப்படுபவன் ஆகவில்லை. அவன் தன்னை மாற்றிக்கொண்டதால் மதிக்கப்படுபவன் ஆனான். மரியாதை உங்களுக்குள்ளேயே தொடங்குகிறது. நீங்கள் உங்களை எடுத்துச் செல்லும் விதத்தை மாற்றும்போது உலகம் உங்களை பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது. இனிமேல் உங்களை யாராவது மதிக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த 5 விஷயங்களை கடைபிடியுங்கள். 1. நீங்கள் நிற்கும் விதம். 2. நிதானம். 3. கண்களை பார்க்கும் தைரியம். 4. பிறர் பேசுவதை அமைதியாக கேட்டல். 5. அமைதி. இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.